வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தலைப்புச் செய்திகள். ராயபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமாருக்காக பிரச்சாரம் செய்த பொழுது அப்பகுதி மக்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்று அந்தர்வல்டி அடித்துள்ளனர். அதிர்ச்சியில் ஜெயக்குமார். கிட்டத்தட்ட அதிமுகவின் கோட்டையாக ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக ராயபுரம் தொகுதியை தனது வசம் வைத்திருந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு தோல்வியை தழுவினார். மேலும் அதற்கு காரணம் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அந்த தொகுதிக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத காரணமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது. மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததுதான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ராயபுரம் தொகுதி மக்கள் ஜெயக்குமாரையும் அதிமுகவையும் புறக்கணித்து திமுகவை வெற்றியடை வைத்தோம் என்பதை தேர்தலுக்கு பிறகு அப்பகுதி மக்கள் ராயபுரம் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயக்குமார் அவர்களிடம் கூறினார்கள். இதனால்தான் கடுமையான கோபமடைந்த ஜெயக்குமார் பாஜக அதிமுக கூட்டணியால் தான் நான் தோல்வியடைந்தேன் என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுதே பேசியிருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த தேர்தலில் அமைந்துள்ளது. இதனால் மக்களை எப்படி சந்திக்க போகிறேன் என்று தெரியாமல் எனது தொகுதியில் பாஜகவின் வேட்பாளரோ பாஜகவின் மூத்த நிர்வாகியோ எனக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதனால் நேற்று எடப்பாடி பழனிசாமியே ராயபுரம் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து ஜெயக்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை முன்வைத்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பகுதி மக்களிடம் கூறியது என்ன தெரியுமா? என்னை நம்புங்கள், உங்களையும் உங்களது சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கு ஜெயக்குமார் உதவுவார். உங்களின் பாதுகாப்பு அரணாக ஜெயக்குமார் இருப்பார். யாராலும் உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராது. ராயபுரம் என்பது ஒட்டுமொத்த ஜெயக்குமாரின் கோட்டை என்று எடப்பாடி நேற்று ஜெயக்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை முன்வைத்தார். ஆனால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சிற்கு எதிராக நாங்கள் எப்படி உங்களை நம்புவது? நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டீர்கள், ஓபிஎஸ்ஐ நீக்கிவிட்டீர்கள். உங்களது சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் அந்தர்பல்டி அடிப்பீர்கள் என்று கூட்டத்தில் இருப்பவர்கள் பேசியதால் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். இதனால் ராயபுரம் தொகுதியில் தற்பொழுதே ஜெயக்குமாரின் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. நிச்சயம் தோல்வி உறுதியாக ஜெயக்குமாருக்கு இருக்கும். ராயபுரம் தொகுதியில் மீண்டும் திமுக வேட்பாளரை வெற்றியடைவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.